இந்த சதீஷை திருத்தவே முடியாது. வந்ததோ வராத கட்டியும் சித்திக்கிட்ட திட்ட வாங்கிட்டு அப்போ கூட விளையாடுவேன்ட்டு எப்படி ஓடுறான் பாரு. கொஞ்ச நேரம் போய் விளையாட்டு வரத்துக்கு அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. நம்ம போய் சோனி என்ன பண்ணுறான்னு பார்க்குவோம். காலையில் வேறு அம்மா கிட்ட திட்ட வாங்கிட்டு போனா இன்னும் அப்படியே தான் இருக்கும். மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பா. போய் பார்ப்போம், சமாதானப்படுத்துவோம். சோனி எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன், எங்கன்னா சத்தம் காட்டுறாளா பாரு. இராமா மேலேருந்து இறங்கி வர வேண்டாமா? ஓயாமல் யார் உன்னை கூப்பிட சொன்னா? ஒரு வாட்டி கூப்பிட்டு அமைதியாக இருக்கிறது வருவாங்கன்ட்டு பொறுமையே கிடையாது கொஞ்சம் கூட. ஆமாடி ஆமாம், ஓயாமல் கூப்பிட்றாளே வரன்ட்டு ஒரு குரல் கொடுப்போன்ட்டு கிடையாது. ஓயாமல் கத்துறேன் நான் கத்து. நீ வரேன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் நான் ஏன்டி கத்த போகிறேன்? இது மட்டும் இல்லாமல் பொறுமையை பற்றி நீ பேசுகிற. பாப்பா போதும் நிறுத்துமா. சும்மா கத்திட்டு இருக்காத. வந்த உடனே எங்கே போயிட்டு இருந்தீங்க? வீட்டில் வரும்போது யாரையும் காணோம். எங்கே போகிறேன்ட்டு கூட சொல்கிறதே கிடையாது. எங்கே வேணாலும் போயிட வேண்டியது. வீட்டில் ஆள் இல்லாத அது ஒன்றே. அப்பா நைட்டு வராரு தெரியவா போதுன்ட்டு போய் சுற்றி நிற்கிறீங்களா நீ உன் பொண்ணும்? வந்த உடனே கத்தினே இருக்க வேண்டியது. ஒரு குரல் கொடுத்துட்டு கம்முன்னு இருந்தால் வரமாட்டாங்களான்ட்டு கத்துற நான் வரேன்னு சொன்ன ஒரு காது கேட்காது. அதனால தான் கம்முன்னு வந்து நிற்கிறேன் எப்படின்னா கத்துட்டு வந்துட்டு. ஆமாடி ஆமாம், போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரோம் நானும் என் பொண்ணும். சித்தி வயக்காட்டில் போய் வேலை செஞ்சுட்டு நாள் ஃபுல்லாக இப்போ தான் காலையே வலிக்குது குறுக்கு வலிக்குதுன்னு வந்து உக்காந்தேன். உன்னை கூப்பிட்டா எங்கன்னா இறங்கி வரியா? அப்பா ஆக மொத்தத்தில் ஏதோ வேலை சொல்ல தான் கூப்பிட்டுக்கிறாரு தானே. அதானே பார்த்தேன். நான் கூட பிள்ளை என்ன பண்ணதோ ஏது பண்ணதோ தெரியலையே, நம்ம வர லேட்டாக வந்துட்டுமே பிள்ளையை பார்ப்போன்ட்டு கூப்பிட்டேன்னு நினச்சேன். நீ ஆகுது என்ன அப்படி நினைக்கிட்டாவது. அதான் ஏதோ வேலை சொல்ல தான் கூப்பிட்டுக்கிறேன்னு தெரியுது நல்லா. என்னை பார்த்த உடனே தான் கை வலிக்கும் கால் வலிக்கும் எல்லாமே வலிக்குமே. உன் பெரிய பொண்ணை பார்த்தா மட்டும் எல்லா வேலையும் செய்வேன், என்னை பார்த்தா மட்டும் எல்லா வேலையும் சொல்வேன். எந்த வேலையும் செய்யறதுக்கு கூப்பிடல. வீட்டில் எந்த காய்கறியும் கிடையாது. மேகின்னு உருகுவியே அந்த மேகி பாக்கெட்டு கூட காலி ஆகி போச்சு. இந்த கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் வாங்கி வந்தேன்னா கடைக்கு போய் இந்த சேமியா உப்புமா கலரி கொடுக்கலான்ட்டு தான் கூப்பிட்டேன் உன்னை. பசியில் இருப்பன்ட்டு தான். காலையில் ஒரு வாட்டி கடைக்கு, இப்போ ஒரு வாட்டி கடைக்கு. நான் வீட்டில் இருந்தேன்னா நீ கடைக்கு அமிச்சே என்னை கொண்டுருவ போலவே. காலையில் போனல கடைக்கு அப்பயே சொல்கிறது வாங்க சொல்லி ஒரு அடி சேர்த்து வாங்கி வந்துருக்க மாட்டேன். காலையிலே நான் தான் போயிட்டு வந்தேன். இப்போவும் போன போக சொல்லு. நான் ஏன் போகிறேன்? நாளாக போக மாட்டேன். சோனி இவ்வளோ நேரம் போய் சுற்றிட்டு வந்தது காலெல்லாம் வலிக்குது சோனி. இல்லைன்னா நீ சொல்லவே வேணாம், நான் போயிட்டு வந்திருப்பேன். அப்படியே அம்மா ஒரு நடிப்புனா நீ பொண்ணு யார் வேறு லெவலில் நடிக்கிறீங்க. ஆனால் 2 பேரும் ஜாலியாக போய் சுற்றிட்டு வந்துட்டு கால் வலிக்குதுன்ட்டு சாக்க சொல்லிட்டு ஸ்கூலில் போய் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு வரேன் என்ன வேலை வாங்கலான்னு பார்க்குறீங்க. நீங்கள் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோன்னு தெரியலையே. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருமே கொஞ்சம் சீக்கிரமாக போய் சாப்பாடு எதனா செஞ்சு வைப்போம். அதெல்லாம் கிடையாது. வீட்டில் வந்து பார்த்தா ஒரு பாத்திரமும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் காலியாகுது. பசியில் போய் மேலே உக்காந்து பச்சி இருந்தால் கூப்பிட்டு வெறுப்பேற்றுறீங்களா? உண்மையாகவே கால் வலிக்குது சோனி. இன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு கன்னட சைட்லாம் போனோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன்லாம். நம்ம சண்டே டைமில் ஒரு வாட்டி போயிட்டு வரலான்னு. போதும் நிறுத்து. இப்போ கடையை பற்றிக்கு இல்லாத ஐஸ்லாம் வைப்பீங்களே நீங்கள். இங்கே பாரு மக்கா, ஒன்றும் கிடையாது. வீட்டில் சேமியா இருக்குது. உனக்கு ரொம்ப பிடிக்கல கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி செஞ்சு தரேன். போய் கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்கி ஏன்னா செஞ்சு தரேன். இல்லைனா போங்க எப்படின்னா நான் பத்துன்னு தூங்குறேன். போ. அப்பாவை ஃபோன் பண்ணி அம்மா சாப்பாடு செய்யல எதுனா வாங்கினா வாங்கிட போகிறாரு. நான் என் கடைக்கு போகிறேன். சோனி உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் 1 கிலோ நம்ம பிரியாணி ஒரு பிளேட்டு பிரியாணியே 50 ரூபாய்க்கு தரேன். இதே அந்த கடையில் 150 ரூபா விற்கிறான். தேவையா இதெல்லாம் சொல்ல? இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கு என்ன எப்படியோ கேட்டு குட்டி சவராக போங்க. என் பேச்சை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. நல்லா செலவு பண்ணுங்க. இல்லாத கஷ்டப்பட்டு 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வைக்க நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம பட்ட கஷ்டத்தை நாளைக்கு நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வைக்கிறேன். 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்துக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டா நீங்கள் கவலையே இல்லாத 100 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணினுக்கிறீங்க. அது சரி, கஷ்டப்பட்டு இருந்தால் செஞ்சுருங்க. உங்களை கஷ்டமே தெரியாது வளர்த்துட்டேன். என் பேச்சு கேட்கறதுக்கு ஆளா? எப்படியோ போதும் நிறுத்து உடனே அழுதுருவேன் மணி. இப்போ என்ன கடைக்கு தானே போனேன், நான் போயிட்டு வரேன். இருங்க காசை கொடுமா, போயிட்டு வரேன். டப்பாயில் வச்சுருக்கேன், எத்தனை போமா. கண்டு நல்லா ஏமாத்துறாங்கப்பா நான் இவங்க. ஏமா அதுக்காகலாம் ஃபீல் பண்ணுறீங்க? நான் வேணா போயிட்டு வரட்டா? போயிட்டேன் மக்கா. இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா போயே இருக்க மாட்டேன். நல்லபடியாக ஒரு வேலையை வாங்க முடியுதா திட்டினாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா. என்ன பண்ணுறதோ சரி. நீ கொஞ்ச நேரம் படு. எனக்கும் கை காலெல்லாம் வலிக்குது. அவள் கேரட் பீன்ஸ் வாங்கி அந்த மாதிரி நான் கிச்சடி கலந்து கொடுக்குறேன். என்ன சரிம்மா? எல்லா காய்கறியும் இருக்குது நம்ம கடையில். அவங்க கொடுத்த லிஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலாம். அவர் வேறு வீட்டுக்கு போகணுன்னாரு. அவங்க வீடு எம்மாத அளவுக்கு இதோ தெரியல. கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணி சொல்லுவோம். கேட்டால் காலையில் 10 மணிக்கு வேன் வந்துருச்சேன்னா இந்த காய்கறி எல்லாம் ஏற்றி அனுப்பி ஒரு அமௌண்ட்டு பார்த்தா நல்லபடியாக கட்டுப்படி ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அருண் தாத்தா உக்காந்துன்னு இருக்காரு. காலை ஒழுங்காக வச்சு உட்காரு.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் காலு வலிக்குதுன்ட்டு டேபிள் மேலே வச்சிருக்கான். அப்புறம் என்ன, நீ என் மகன் வந்திருக்கான் பாரு, அவனுக்கு தண்ணி எடுத்துன்னு போய் கொடு. என்னங்க, கடைக்கு ஆர்டரை கொடுத்துட்டீங்களா? இப்போதாம்மா லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தேன். எதனா இல்லைன்னா கால் பண்ணி சொல்லுங்க அண்ணன். சரி சொல்கிறேன்னாங்க. என்ன கடை, என்ன ஆர்டரு? அது ஒன்றும் இல்லை மாமா, நம்ம கடைக்கு வெளிநாட்டு அங்கே இங்கே பக்கத்தூர்லேருந்துலாம் காய்கறியை வர வைக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இயற்கையாக நிறைய காய்கறியை விளைய வச்சு கடையை போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே வாங்கி தான் கொஞ்ச நாளாக குழம்ப வச்சேன். நீங்களும் நல்லா இருக்குமா மனமாக இருக்குமான்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. நிறைய காய்கறி இருக்கா நம்ம கடையில். ஊறுப்பட்ட காய்கறி வாங்கி விற்கிறாங்கல்ல சூப்பர் மார்க்கெட்டில். ஊறுப்பட்ட கெமிக்கல் மாமா அது. அதனால தான் அவங்கக்கிட்டேயே வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். போய் பேசிட்டு வந்தோம் நேற்று. அவங்களும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி நேச்சுரலாக கிடைக்குதுல்ல, அதனால் ஆர்டரை கொடுங்க அண்ணன். கொடுத்துட்டு வந்தாராம். ஆமாம்மா, பக்கத்துலேயே நல்ல காய்கறி கிடைக்கும் போது எதுக்கு தூரத்துலேருந்து வர வைக்கிறது? அவங்களும் கொஞ்சம் லாபம் பார்த்தா மாதிரி இருக்கும்ல. நல்ல வேலை தான் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி 4 பேருக்கு முடிஞ்ச வரையும் உதவி பண்ணி வாழணுமா. போகும்போது என்ன தேத்துன்னு போகிறோம், ஒன்றும் கிடையாது. இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். தாத்தா, பரவாயில்ல, இன்னும் நல்லா தான் பேசுகிறீ நீ. அருண், நீ ஒரு வேலை செய்யணும்ப்பா. என்னம்மா? அருண், கொஞ்சம் காய்கறி தீந்து போச்சு. காலையில் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா மறந்தே போயிட்டேன். இனிமேல் போகிறதுக்கும் லேட் ஆகிடும். எனக்கு கொஞ்சம் சப்பாத்தி சுடலான்ட்டு இருக்கேன். அதுக்கான காய்கறி அரேஞ்ச்மெண்ட்லாம் நான் பண்ணி வைக்கிறேன். நீ கொஞ்சம் கூட கடைக்கு போய் அம்மா சொல்கிற காய்கறி எல்லாம் மட்டும் வாங்கின்னு வாயேன். நீங்கள் ஏம்மா இந்த டைமில் சொல்கிறீங்க? முன்னாடி என்ன சொல்லியிருக்கணும். அதுக்கு இல்லைப்பா, நீனா பைக்கில் போயிட்டு வந்துடுவேன். நான் நடந்து போகணும்ல. பைக்லலாம் போகிற மாதிரி இல்லை, பக்கத்தில் தானே, நடந்தே போயிட்டு வரேன். சரி என்னன்னு சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் இந்த பொம்மை நம்மளையே வேலை வாங்குது. என்னென்னா ஒன்று சொன்னால் திட்டமிடுது, இல்லைன்னா மூஞ்சி சோகமாக வச்சுக்க வேண்டியது. அப்போ தான் இவன் வேலை செய்வான்ட்டு. 2 பேரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சத்யாவை மட்டும் ஒரு மாதிரி பார்க்குறது, நம்மளை மட்டும் ஒரு மாதிரி பார்க்குறது. வீட்டில் எதனா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த மம்மி வேறு சும்மா கடைக்கு போயிட்டு வர சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் போய் வாங்கிட்டு வருவோம். லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வேறு இருக்கான்னு கேட்க சொன்னாங்க, அதை வேறு பார்க்கணும். என்ன கீழே யாரோ காசை போட்டு வச்சுருக்காங்க. யார் காசு தெரியலையே. யாருமே பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் தெரில. யார் தான் இருக்கும்? சரி போய் பார்ப்போம். பக்கத்தில் யாருனா இருந்தால் அவங்கள்தான்னு கேட்டு பார்ப்போம். இல்லைனா யாருனா இருந்தால் அவங்க கிட்டே கொடுத்துட்டு போவோம். இந்த சைடு யாரும் இல்லை, அந்த சைடு இருப்பாங்களா ஒரு வேளை? ஐயோ, கையில் வச்சிருந்த காசை வேற காணுமே. இந்த பொம்மை வேற காலையில் வாங்கினது, அது இதுன்னு சேர்த்து 100 ரூபாய் கொடுத்தது. இந்த 100 ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரியலையே. இதுக்கானி பொம்மைக்கு தெரிஞ்சு தானே நம்மளை வெளுத்து போடுமே. கிட்ட வந்து காசை தொலைச்சிட்டுமே. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வந்த வழியே போய் பார்ப்போம் பேசாமல். இந்த காசு கிடைக்கலன்னா நம்மளை வெளுத்தே போடும் இந்த பொம்மையானா. வேறப்பா, இந்த காசு எப்படின்னா என் கண்ணில் காட்டிடு. நான் உனக்கு 5 தொப்பு கண்ணம் போடுறேன். அந்த காசை என் கண்ணில் காட்டிட்டேனா. சரி அப்படியே போய் பார்ப்போம் யாருனா இருக்காங்களான்னு. அச்சோ, வந்த வழியெல்லாம் தேடிட்டேன். காசு எங்கேயுமே இல்லை. கண்டிப்பாக யாரும் வரல. இந்த இடத்துல தான் எங்கன்னா விழுந்திருக்கோம். ஏன்னா இங்கே தான் நம்ம நின்று பொம்மையை திட்டிட்டு போனோம். அதனால் இந்த இடத்துல தான் எங்கன்னா இருக்கும். எனக்கு அழுவாழியாக வந்து இந்த காசை எப்படி தான் விட்டோனே தெரியல. யார் இது? வளர்ந்த மாடு மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். இவனா கேட்டு பார்ப்போமா? ஹலோ, எஸ்கியூஸ் மீ. ஏன் கூப்பிட்டீங்க? கையில் காசு இருக்கே, நம்ம காசாக தான் இருக்கும். நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க, அப்போ உங்களை தான் கூப்பிட முடியும். சரி எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உங்கள் கையில் இருக்கிற காசு யாருது? உங்களோடதா? கண்டிப்பாக உங்களோடது மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. என் காசை நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த காசு தானே அது. உடனே ஆட்டியை போட்டுலான்னு எடுத்து வச்சுனுக்கிறீங்களே. அந்த காசை தொலைச்சவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களாம் நினைக்கவே மாட்டீங்களா? மனசாட்சியே இல்லாத இப்படிப்பட்ட மனுஷங்களாம் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல இந்த உலகத்தில். அங்கே அந்த காசை கொடுத்துருங்க. அது என் காசாக தான் இருக்கும். ஏன்னா நான் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் காசை மிஸ் பண்ணியிருப்பேன். நான் போன வழியெல்லாம் தேடிட்டேன். நான் போனதுக்கப்புறம் யாரும் வரல. இப்போ யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க. அப்போ அந்த காசு என்னோடது தான். என் காசு இங்கே தான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் காசை மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஒழுங்காக என் காசை கொடுத்துருங்க. என்னடா நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ கம்முன்னு நின்றுட்டு இருக்கிற. ஹலோ, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. நீங்கள் வாடா போடா நீங்கள், அப்புறம் என்னோட வேர்ட்ஸும் வேறு மாதிரி இருக்கும். முதல்ல என்ன சொல்கிறேனே கேட்காத நீங்கள் பாட்டுன்னு வந்ததுலேருந்து கத்தின்னு இருக்கீங்க. என்ன ஹலோ? அது என் காசுன்னு சொல்கிறலடா. அப்புறம் என்னடா உனக்கு மரியாதையும் காசு கொடுறா? இந்த காசு யாருதுன்னு தெரியல, கீழே விழுந்து போயிட்டு இருந்தது. மிஸ் பண்ணவங்க தேட போகிறாங்கன்ட்டு சுற்றி யாருனா இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ளே நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க. முதல்ல மரியாதையே பேசு. ஹலோ, ஆள் பாட்ட ஒன்றே நடிக்காதீங்க. காசை மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறவங்க எப்படி பேக்கெட்டில் எடுத்து சொருவுற மாதிரியே வச்சுருப்பாங்க. காசை மாட்டிக்கிட்ட உடனே என்னென்ன புழுவெல்லாம் புழுவுறீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய விளக்கணம் எனக்கு எதுவும் தேவையில்லை. என் காசை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன்டா நான்.
என்ன அப்போத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப ஓவராக பேசுகிற மரியாதைனா என்னன்னு கூட சொல்லி தரல பெல்தே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. அப்போத்துலேருந்து பார்க்குறேன் நானும் போனால் போகுதுன்ட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். இந்த காசை நான் கீழேருந்து தான் எடுத்தேன். இந்த காசு உன்னோட காசுன்றதுக்கு எதனா ஒரு அடையாளம் காட்டு, அப்புறம் கொடுக்குறேன் நான். பாரா, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாத எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இழுக்கிற? அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே யாரைய மாதிரி வெட்டியா இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீ தள்ளு. கிட்ட பேசணும்னு அப்படியே ஆசைப்பாரு. எங்களுக்கு மரியாதையாக காசு கொடுத்துட்டு கிளம்பு நீ. என்னென்ன பேச்செல்லாம் பேசணும் நீ. வந்தவொடனே எது கீழே மிஸ் பண்ணிட்டாங்க தெரியாத, ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படி சொல்லி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு தேங்க்ஸ் சொல்லுனா கூட பரவாயில்ல. இந்த அளவுக்கு திட்டிட்டு காசை கேட்குறியே, நான் எப்படி கொடுப்பேன்? பாரு, மரியாதையாக என் காசை கொடுக்குறியா இல்லையா இப்போ? கிட்ட பேசுறதுக்கு பதில் இந்த காசு எங்கே இருந்துச்சோ அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுவோம். விக்கு மண்டே, காசை கொடுனா கீழே வச்சுட்டு போகிறான் பாரு விக்கு மண்டே. நம்ம காசு எத்தனை இந்த பொம்மி சொன்னதை வாங்கின்னு போ. அது வேற என்னென்ன வாங்க சொல்லிச்சு, பாதி மண்டே போச்சு. இந்த வேலை அந்த விக்கு மண்டே என் காசை எடுத்து பேக்கில் வைக்கிறதுங்களையும் வந்துட்டோம். இல்லைன்னா நம்ம காசை அபேஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்பா இந்த காய்கறி மட்டும் தானா, வேற எதுனாவா வேணுமா? அங்கிள் உங்ககிட்ட 5 o'clock ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்களே, அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா காய்கறியும் இருக்கான்னு கேட்க சொன்னாங்க. ஓ, அந்த வீட்டு பையனா அப்பா நீ? யாருப்பா உனக்கு அப்பாவா அவரு? விக்கு மண்டே இங்கே தான் இருக்கான் போலவே. சே, நம்ம காசை கீழே இருந்து எடுத்து அபேஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இந்த அங்கிள் கடைக்கு வேற வந்துக்கிறானா? ஆமாம் அங்கிள், அவரோட பையன் தான் நான். லிஸ்ட்டில் இருக்க காய்கறி எதனா இருக்கா, அப்படி எதனா இல்லைனா இப்பயே சொல்லிவிடுங்க அங்கிள், அப்பா வேறு எங்கன்னா இந்த அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் இருந்த எல்லா காய்கறியும் இருக்குப்பா, எல்லாமே ரெடியாக இருக்குது. எவ்வளோ கேட்டிங்களோ அதை விட அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எவ்வளோ கேட்டிங்களோ அதெல்லாம் 10 o'clock எடுத்து வைக்கிறேன். வண்டி வந்துச்சுன்னா ஏற்றி அனுப்பிச்சிடுறேன்ப்பா. என்ன இது பெரிய அளவில் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கான் போலவே. சரிங்க அங்கிள், நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிங்கன்னா போதும், வர ஆளுங்களே லோடு ஏற்றிப்பாங்க. நீங்களாம் எதுவும் கஷ்டப்பட வேணாம் அங்கிள். சரி நான் கிளம்புறேன் அப்போது. நல்லதுப்பா, இந்தப்பா காய்கறி எல்லாம் இருக்குப்பா. வாமா சோனி, ஏன் அங்கேயே நிற்கிற, என்ன வேணும்? இவளும் இந்த கடைக்கு தான் வந்தாளா? அங்கிள் இந்த பொண்ணை தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ப்பா, என்னப்பா ஆச்சு? ஐயோ, விக்கு மண்டே போட்டு கொடுத்துருவான் போலவே. இவர்கிட்ட போட்டு கொடுத்தா அப்பா கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுவாரு. அப்பா வேற தெரியாதவங்க கிட்ட இப்படி தான் பேசுவியா, மரியாதை கொடுக்க மாட்டேன்னு அது இதுன்னு கத்துவாரு. எப்படின்னு சமாளிக்கணுமே இதை. இல்லைங்க, இப்படி வந்து நில்லுங்க, நான் பேசிக்கிறேன் எங்கள் அங்கிள் கிட்ட. அங்கிள், அது ஒன்றும் இல்லை அங்கிள். கடைக்கு வரலான்னு வந்துட்டு இருந்தேன் அங்கிள். அம்மா காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த காசை கீழே போட்டுட்டு நான் வாட்டினு வந்துட்டேன். கடைக்கிட்ட வந்து பார்த்தா காசை காணோம். அப்புறம் காசு எங்கே போச்சுன்னு தேடிட்டே போனேன் அங்கிள். அப்புறம் கிடைச்சதா இல்லையாம்மா? இங்கே நிற்கிறாரு இவர் தான் அங்கிள். அந்த காசை எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் இந்த காசை எடுத்து கொடுத்ததுக்கு அங்கிள். ஆனால் அந்த காசு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, அம்மா என்னை கொன்னே போட்டிருப்பாங்க. 100 ரூபா கொடுத்து அனுப்பிச்சாங்க காலையில் வாங்கி ஏற்கனவே இருக்கிற கடனெல்லாம் கொடுத்துட்டு வர சொல்லி. ஆனால் நான் கையில் நல்லா பத்திரமா தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி விட்டேனே தெரியல அங்கிள். நல்ல வேலை இவர் தான் காப்பாற்றி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்துட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்தார் கடைக்கு. வேற ஒன்றும் இல்லை அங்கிள். அடிப்பாவி, எப்படி பொய் சொல்கிறா பாரு. ஓ அப்படியாம்மா? நீங்கள் காய்கறிலாம் வாங்கிட்டீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க, மழை வர மாதிரி இருக்குது பாருங்க. கிளம்புங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தேட போகிறாங்க. வந்து ரொம்ப நேரம் வேறு ஆகுதுல்ல. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக பேசி அனுப்பிச்சிட்டோம். இது மேலே காய்கறியெல்லாம் கொடுங்க அங்கிள், நான் கிளம்புறேன். இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ எப்படிலாம் நடிக்கிறா பாரு. என்ன காய்கறி சொல்லுமா, சொன்னால் தானே கொடுக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா? முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.